மன்ச் இருக்கு, கிட்கேட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நெஸ்லேயோட சாக்லேட். நீங்கள் யூஸ் பண்ணுற காஃபி பவுடர்ஸ் என்னென்ன காஃபி பவுடர்? சன்ரைஸ், அப்புறம் நெஸ்கஃபே. இது ரெண்டுமே நெஸ்லேயோட ப்ராடக்ட். அப்புறம் நீங்கள் நம்ம எல்லாருமே பிடிச்ச மேகி. ஸோ மேகி நூடுல்ஸ் எல்லாருமே பிடிக்கும். ஸோ மேகிலேயே நிறைய என்ன இருக்குது வேரியன்ஸ் இருக்குது. நார்மலாக மட்டும்தான் நம்ம பார்த்துக்கோம், பட் ஆனால் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம செஷனில் வந்து பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு. இன்றைக்கி 3 ரெசிபிஸ் உங்களுக்காக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து இந்த ப்ராடக்ட்டை யாராவது பார்த்துக்கிட்டீங்களா? இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மில்க் மேட் யூஸ் பண்ணதில்லை. இது யாரும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்வீட்ஸ்ல யூஸ் பண்ணுறது பாயசம் ரெசிபிஸ் நம்ம வந்து ஒரு 3 ரெசிபிஸ் ஹாஃப் அன் ஹவர்லேயே நம்ம வந்து உங்களுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் எல்லாரும் சமைப்பீங்கள்ல? ஸோ நல்லா சமைப்பீங்களா எல்லாரும்? சமைப்பீங்களா? சரி. ஸோ சமைக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டோட சமைக்கிறவங்களாம் யார்? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குக்கிங்னால இதில் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய மேகி மசாலா கரண்டி யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மெஷர் 500 கிராம்ஸ், ½ கிலோ, ½ கேஜி. ஸோ நீங்கள் அவ்வளோ பண்ணும்போது தான் ஸ்வீட் வந்து நிறைய சர்விங்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இது ஒரு செட் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 பேர் மேலேயே சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு ஸ்கொயர் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு இது எடுத்தீங்கன்னா 20 பேர். ஸோ நெஸ்லேயோட எவ்ரிடே டெய்லி வாய்ப்பு அப்படி சொல்லுவாங்க. பால் ஒரு 10 ரூபா வாய்ப்பாங்க. ஸோ இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் மெஷர் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பன்னீர் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே நல்லா துருவி கையாலே நல்லா இதை மேஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ பன்னீருமே நம்ம என்ன ஆட் பன்னீரும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ அவ்வளோதான். இந்த 3 இன்க்ரீடியன்ட் வந்து பச்சை மிளகாய். ஓகே, ஸோ இதுவுமே வந்து சாப் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். அது கூடவே சில மசாலா நம்ம இன்னொன்று ஆட் பண்ணுற மசாலா தான். சில்லி பவுடர் ஆட் பண்ணுவோம், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணுவோம்.